love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சாப்டர் 15 நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா இஃப் தென் எல்ஸ் லூப். அதனால அது இஃப் தென் எல்ஸ் இப்போது நார்மலாக நம்ம பேசுகிறது தான். எனக்கு இது இருந்தால் நான் இதை பண்ண போகிறேன், அது இல்லாட்டி வேறு மாதிரி. லைஃப்பில் ரெகுலராக நடக்கிறது தான் எப்போவுமே ப்ரோக்ராமிங்காக பண்ண போகிறோம், அவ்வளோதான் விஷயம். ப்ரோக்ராமிங் சொல்ல கம்ப்யூட்டருக்குன்னு சொல்லிட்டு அதுவாக ஒன்றும் பெருசாக யோசிச்சு நம்ம ஃபீட் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு பேர் தான் இஃப் தென் எல்ஸ் கண்டிஷன். இஃப்னா இது, எல்ஸ்னா இல்லை இன்னொன்று அந்த தென் கண்டிஷன். இதை நம்ம எப்படி பைத்தனாக எழுத போகிறோம், ஓகே என்ன கேஸு அப்படின்னு சொல்லி தான் அப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த லெக்சரில். லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே. நம்ம பேசுகிற மாதிரி இன்னைக்கு லெக்சர் நம்ம பார்க்க போகுது சாப்டர் 15ங்க. அதில் நம்ம வந்து லூப்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இங்கேயும் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி ஆரம்பிக்கிறது. லூப்ஸில் வந்து எப்படின்னா இஃப் தென் எல்ஸ் இருக்குது, டூ வைல் லூப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபார் லூப்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னோட ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து இந்த சி வரைக்கும் போகிறதுங்க. சி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் வளரும்போது சி தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன வந்ததுன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஸோ சிலேருந்தே அந்த லூப்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். என்னோட அபிப்பிராயத்தில் 2 விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு எப்படி லாஜிக் எழுதுறதுன்னு சொல்லிட்டு. என்னால் உங்களுக்கு லாஜிக் எழுதி கொடுக்க முடியாது, ஆனால் லாஜிக் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணி எப்படி பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். மிச்சதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களோட ப்ராப்ளம் வந்து யூனிக், அது நீங்கள் தான் பார்க்கணும். ஏன்னா லாஜிக் என்ன, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சால் நீங்கள் வந்து மனசால யோசனை இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் யோசிச்சிங்கன்னா அதான் லாஜிக்கு. 2வது சேலஞ்ச் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா அந்த சின்டாக்ஸ். கம்ப்யூட்டருக்கு அந்தந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற சின்டாக்ஸு, அந்த கரெக்டான இடத்துல இன்டென்ட் வைக்கிறது, புள்ளி வைக்கிறது, அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் லாஜிக் கூட கரெக்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் தப்பாக எழுதிருக்கலாம் கூட. அந்த தப்பாக எழுதிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வரும். ஸோ இதனால் வந்து நீங்கள் வந்து ஐயோ பயந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் வராதா, நமக்கு ப்ரோக்ராமிங் வராதான்னு சொல்லிட்டு பயந்துட்டுலாம் ட்ரை பண்ணலாம் இருக்காதீங்க. எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகே, இதுதான் நான் அன்றைக்கும் சொன்னேன், இதுதான் இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்லுவேன். சரியா? இப்போது லெட்ஸ் டேக் அ டீப் டைவ் இன்டு த லூப்ஸ். இப்போது ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இஃப்னா என்னங்க, இப்படியா அப்படியா அப்படி சொல்லி டெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அப்படின்னா இப்படியா அப்படியானா வந்து கண்டிப்பாக நமக்கு 2 சாமான்கள் தேவை. ஸோ அப்போ நம்ம பார்ப்போம், இந்த சாமான் இதுக்கு ஈக்குவலாக இருக்கா, இந்த சாமான் இதோட பெருசாக இருக்கா, இந்த சாமான் இதோட சின்னதாக இருக்கா, கிரேட்டர் தென் ஈக்குவலாக இருக்கா, லெஸ்ஸர் தென் ஈக்குவலாக இருக்கா. ஸோ நம்ம பார்ப்போம். இந்த ஈக்குவலாக இருக்க வந்து நம்ம சாதாரணமாக ஈக்குவல்ட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த பைத்தன் லாங்குவேஜில் டபுள் ஈக்குவல் டு மிச்சம் எல்லாமே உங்களுக்கு மிச்சம் நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா தான். ஸோ இப்படி தான் வந்து பண்ணுவோம். இப்போது நம்ம ப்ரோக்ராமிங்க்கும் போகலாம். இந்த ப்ரோக்ராமிங் போகும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணால் ஒரு சில இதெல்லாம் வருங்க. அதாவது வந்து எப்படின்னா வந்து தப்பான சின்டாக்ஸ்லாம் சில தேவையான கேரக்டர்ஸ்லாம் வந்து காப்பி பண்ணும். அது எனக்கு வேண்டாம், அதனால் நான் நோட் பேடில் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோடய ஏ வந்து 33ங்கிறேன், பி வந்து 200ங்கிறேன். என்னோட பி வந்து கிரேட்டர் தென் ஏ தானே, கரெக்டாக? அப்போ பிரிண்ட் பி கிரேட்டர் தென் ஏன்னு சொல்லி சொல்கிறேன். பாருங்கள், அதே தான் சொல்லியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து இது 233 கொடுக்குறேன். கண்டிப்பாக பி வந்து கிரேட்டர் தென் ஏ கிடையாது. ஸோ இப்போ என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம், எதுவுமே வராது. ஏன்னா நான் அடுத்த கண்டிஷனை கொடுக்கவே இல்லை. அதுக்கு தான் அந்த எல்ஸ் இஃப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா? இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரியா? இந்த எல்எஃப்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த எல்எஃப் வந்து எப்படின்னா இந்த ஒரு கண்டிஷன் இருக்கலாம். இப்போ தான் நான் அதை பற்றி பேசுகிறேன். நான் இங்கே 233 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 233. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், எல்எஃப். ஓகே, அந்த எல்எஃப் கூட நான் வந்து இங்கே போட்டுடலாங்க. ஓகே, எல்எஃப்னு சொல்லிட்டு போட்டு, ஏன்னா இங்கே என்ன முக்கியம்னா அந்த இன்டென்ட் தானே முக்கியம். எல்எஃப் நான் என்ன சொல்கிறேன், பி இஸ் லெஸ்ஸர் தேன் ஏவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஓகேவா? அடா ஆமாண்டா, பி வந்து லெஸ்ஸர் தென் ஏ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வச்சுக்கோங்களேன். ஸோ பி இஸ் லெஸ்ஸர் தென் ஏ. இப்போது எனக்கு இந்த ஆன்சர் தான் வரணும், பி இஸ் லெஸ்ஸர் தென் ஏ. இங்கே எல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் கொடுக்க போகிறேன். சாண்ட்விச் சாப்பிட்ருக்கீங்களா? சாண்ட்விச்சு 2 ப்ரெட்டுக்குள்ளே பட்ரு ஜாமு, நான்லாம் வந்து பட்ரு ஜாமு வெஜிடபிள், அவ்வளோதான். உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு தெரியாது. அந்த சாண்ட்விச்னால் என்ன, பேசிக்காக வந்து 2 இதுக்குள்ள நடுப்பில் இருக்கணும். அது பஃபில் இருக்குது, இதுவாக கூட இருக்கட்டும், சமோசாவில் இதுவாக குடிச்சிட்டோம், அந்த மாதிரி சாண்ட்விட்சு. 2 கமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அந்த இஃப்க்கும் எல்ஸுக்கும் நடுப்புற இருக்கிறது தான் எல்எஃப். எப்படி சூப்பரா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நம்ம ஒரு கமாண்ட் ட்ரை பண்ணலாம். அதுதான் இங்கே இருக்கும். இப்போ ஒரு கமாண்ட் ட்ரை பண்ணலாம். இங்கே டோட்டலாக பாருங்கள், ஒரு இஃப் இருக்குது, ஒரு எல்ஸ் இருக்குது, நடுப்புற இருக்கிறது தான் எல்எஃப். ஒரு கமாண்ட் ட்ரை பண்ணலாம். டிங் 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 டிங். இந்த கமாண்ட் நல்லா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எடுக்கிறேங்க, இப்படி போடுறேன். நான் என்ன சொல்கிறேன், என்னோட ஏ வந்து 300 அப்படிங்கிறேன், பி வந்து 33ங்கிறேன். பி வந்து கிரேட்டர் தென் ஏவா? கண்டிப்பாக கிடையாது. ஏ வந்து ஈக்குவல் டு பியா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஏ வந்து கிரேட்டர் தென் பின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவ்வளோதான். சரியா? நான் மூணாவதுக்கு நான் கண்டிஷன் செக்கே பண்ண வேண்டாம். பிகாஸ் ஃபஸ்ட்டு ரெண்டும் ஒர்க் ஆகாட்டி 3 தான். ஸோ 3 தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 3வது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இஃப்பு, அப்புறம் எல்ஸு, நடுப்பு இருக்குது எல்எஃப். இப்போ பார்ப்போம். அவ்வளோதாங்க விஷயம். இதுதாங்க கம்ப்யூட்டர்ஸு. ஓகே, இப்போது இந்த ஷார்ட் அண்ட் இஃப்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ஷார்ட் அண்ட் இஃப் வந்து எப்படின்னா, இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பினா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஷார்ட் அண்ட் இஃப்லேயே வந்து எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து இஃப் இருக்குது, அண்ட் இருக்குது, ஆர் இருக்குது, நாட் இருக்குது. ஓகே, அண்ட்னா வந்து இதுவும் அதுவும் சேர்ந்து இருக்கணும். ஆர்னா இது இல்லாட்டி அது, நாட்னா ஒன்றுமே கிடையாது. சரியா? அதை என்னன்னு சொல்லுமா பார்ப்போம். இப்போ இந்த ஷார்ட் அண்ட் இஃப்பில் வந்துட்டு நான் வந்து இது எடுக்கிறேங்க. இதை எடுத்து இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் நான். ஏ வந்து 2, பி வந்து 330. இங்கே ஏ வந்து எனக்கு கிரேட்டர் தென் பி கிடையாது. அப்போ பி தான் கிரேட்டர். அப்போ பி தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். எல்ஸ் பி தான் பிரிண்ட் பண்ணணும். பாருங்கள், பி தான் பிரிண்ட் பண்ணுறது. இப்போது அடுத்தது எடுக்கலாம். அடுத்தது எடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன், இங்கே ரெண்டுமே ஈக்குவல். ஒன்று, இந்த ஏ வந்து கிரேட்டர் தென் பினா பிரிண்ட் ஏ இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. இது ஷார்ட் ஹேண்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இஃப் சொல்ல, ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் போட்டுரும். அதுக்கு பேர் தான் ஷார்ட் ஹேண்டு. சரியா? இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். சரியா? இங்கே ஏ வந்து கண்டிப்பாக வந்து சேம் தான் இருக்குது. சரியா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பி தான் சொல்ல போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டே பிரிண்ட் கண்டிஷன் நம்ம பி தான் சொல்ல போகிறோம். பாருங்கள், அதை ஈக்குவல் டு. ஸோ பிரிண்ட் ஈக்குவல் டு. ஏன்னா இஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு இது, நம்ம அதான் பண்ணியிருக்கோம் நம்ம. சரியா? இப்போது இந்த அண்ட் ஆர் நாட் ஒரு கண்டிஷன் பார்ப்போமா. ஏ வந்து 5ங்க, பி வந்து 2ங்க, சி வந்து 10ங்க. இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா? கரெக்ட். சி இஸ் கிரேட்டர் தென் ஏயா? ரெண்டுமே ஒர்க் ஆகுதா? அப்போ போத் த கண்டிஷன்ஸ் ஆர் கரெக்ட். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா? கரெக்டு. ஆர் B is greater than C. At least one condition is correct. அவ்வளவுதான். இப்போ ஒரு நாட் ஒன்று பார்க்கலாம். இப்போ ஏ வந்து 33, பி வந்து 200. ஏ கண்டிப்பாக வந்து கிரேட்டர் தென் பியோட கிடையாது, கண்டிப்பாக லெஸ் தான். அப்போ ஏ இஸ் நாட் கிரேட்டர் தென் பி. வருதான்னு பார்ப்போமா? அவ்வளோதான். இப்போ நெஸ்டட் இஃப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த நெஸ்டட் இஃப்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸ் வந்து 41 சொல்லிட்டு சொல்லிட்டேங்க நான். ஓகே, அதுக்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இந்த 41 இஸ் கிரேட்டர் தென் 10? கண்டிப்பாக கிடையாது. அப்போனா பிரிண்ட் அபோவ், இல்லை ஐம் சாரி, 41 இஸ் கிரேட்டர் தென் 10? கண்டிப்பாக எஸ். அப்போ பிரிண்ட் அபோவ் 10. 41 இஸ் கிரேட்டர் தென் 20? ஆமாம், அதுவும் பிரிண்ட் அபோவ் 20. எல்ஸ் இங்கே பாருங்கள், 2 இஃப் நான் போடுறதுனால தான் நெஸ்ட். நெஸ்ட்னா என்னங்க, ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று, அது பேர் தான் நெஸ்ட்டு. ஸோ 2 போடுறதுனால தான் நெஸ்ட்டு. ஸோ 2 போட்டதுனால பிரிண்ட் இது எல்ஸ் பட் நாட் அபவுட் 20. ஸோ இன் திஸ் கேஸ் வந்து எல்ஸே வராது. இது ரெண்டுமே, இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா. அது எங்கே வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ட்ரை பண்ணி பார்ப்போம்மா எங்கே இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். அதே தாங்க, இந்த பிரிண்ட்டு தான்.
இந்த பிரிண்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான் விஷயம். அதான் சொன்னேன், இந்த சின்டாக்ஸை எப்படி எழுதணும் பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, அதான் இது சொன்னேன் நான். சரியா, அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஆர் நாட் இது இப்போ தான் பார்த்தோம் நம்ம. ஸோ இதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. நெஸ்டட் இஃபும் பார்த்தாச்சு. இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட், பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஓகே, பாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஏ வந்து 33, பி வந்து 200, பி வந்து கிரேட்டர் தென் ஏவா, கரெக்ட். அப்போ பாஸ் பண்ணணும். அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, உங்ககிட்ட பைக்கோ இல்லை வேறு ஏதோ சின்ன வண்டி தான் இருக்குது, பின்னாடி ஒரு லாரிக்காரன் பைன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் சைஸுக்கும் அந்த சவுண்டுக்கும் வந்து எம்மா டே என்னை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓரமாக ஒதுங்க மாட்டோமா, எதுக்குடா இவன்ட்ட வம்புக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அந்த பாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பி வந்து இதோட பயங்கர ஜாஸ்தி. ஸோ பாஸு, ஸோ பாஸ்னால் ஜஸ்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். நான் இங்கே பிரிண்ட்லாம் எதுவும் பண்ண சொல்ல, ஜஸ்ட்டு பாஸ் தான் பண்ண சொல்கிறேன். அதனால் அது இப்படி இருக்கும். சரி, இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இன்டென்ட் வந்து எதிர்பார்க்குறது. ஸோ பேசிக்காக வந்து என்னென்னா இங்கேயும் அதே கதை தான் இருக்கும். ஓகே, இந்த பாஸ் இப்போ கரெக்ட் ஆகிடும், அவ்வளோதான் விஷயம். இதை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதாங்க, நீங்கள் வந்து நல்லா நீங்கள் தான் வந்து கெத்து. சரியா, ஸோ இந்த பாஸையும் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஸ்லைட்லி கொஞ்சம் பெரிய கமாண்ட் ஒன்று எடுப்போம். இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் நம்ம. ஏ வந்து 50, பி வந்து 10, ஏயும் பியும் ஈக்குவல் கிடையாது, இப்போ பிரிண்ட் 1 கிடையாது. ஏஎஸ் கிரேட்டர் தென் பி, இப்போ பிரிண்ட் 2 இருக்குது, எல்ஸ் பிரிண்ட் 3. ஸோ எனக்கு தெரிஞ்ச பிரிண்ட் 2 தான் வரணும். என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த L15 சொன்னோம் பார்த்தீங்களா, சாண்ட்விச்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ நண்பர்களே, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் ரியல் ப்ரோக்ராமிங்க்கு இறங்குறோம். ஓகே, இதுக்கப்புறம் ஃபார் லூப் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, லேம்டா இருக்குது, இன்னும் காம்ப்ளெக்ஸாக ஆக போகுது. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக போயிட்டு பைத்தனை வந்து ஓரளவுக்கு வந்து பேசிக்ஸை முடிச்சுட்டு அடுத்து அந்த பேண்டா கீண்டா அதுக்கெலாம் இறங்குவோம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அப்புறம் மிஷின் லேர்னிங்க்கெலாம் போவோம். நிறையா இருக்குது, நிறையா பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட பொறுமையாக இருங்க. நான் சொன்ன டைம் அந்த 6 மாதத்துக்குள்ளே, அதாவது ஜூன் எண்டுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு மிட் லெவல் டு ஹை லெவல் வந்துடலாம். சரியா, அதுதான் என்னோடய ப்ராமிஸு. ஓகே, உங்கள் கமெண்ட்ஸ் நான் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்க பார்க்குறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது கொஷின் தான் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. எஃப்என்எல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ. என் ஆசைக்கு ஒரு துணியாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.